இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா பிரதமராக இருந்தபோது அவரது தலைமையிலான அரசுக்கு எதிராக 2024 மாபெரும் மாணவர் போராட்டம் வெடித்தது. இது கலவரமாக மாறியதில் பிரதமரின் வீடு, அலுவலகம் சூறையாடப்பட்டது. பதவியை துறந்து உயிர் தப்புவதற்காக இந்தியாவில் தஞ்சமடைந்தார் ஹசீனா. அதன்பின் வங்கதேசத்தில் அமைந்த தற்காலிக அரசின் தலைமை ஆலோசகராக முகமது யூனுஸ் பதவியேற்றார். அவரது தலைமையிலான தற்காலிக அரசு அங்குள்ள மத சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்களை கண்டுகொள்ளவில்லை. வங்கதேசத்தில் இந்துக்களின் வீடுகள் சூறையாடப்பட்டன, பெண்கள் பலாத்காரம் செய்யப்பட்டனர், இந்துக்கள் பலர் அடித்து கொல்லப்பட்டனர். வங்கதேச இந்துக்கள் மீதான தாக்குதல்களுக்கு சர்வதேச நாடுகள் கண்டனம் தெரிவித்தாலும் யூனுஸ் தலைமையிலான அரசு அதை கண்டுகொள்ளவில்லை. தொடர்ந்து இந்தியாவுடன் மோதல் போக்கை கடைபிடித்த வங்கதேச அரசு வடகிழக்கு மாநிலங்கள், நம் கடல் எல்லை உள்ளிட்ட விவகாரங்களில் நம்மை சீண்டி பார்த்தது. இந்நிலையில் பிப்ரவரியில் அங்கு நடந்த பொதுத் தேர்தலில் வங்கதேச தேசியவாத கட்சி வெற்றி பெற்றது. இதையடுத்து அந்நாட்டின் மறைந்த முன்னாள் பிரதமர் கலீதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான் பிரதமராக பதவியேற்றார். இவரது தலைமையிலான அரசு இந்தியாவுடன் நட்பு பாராட்டவே விருப்பம் தெரிவித்தது. இதன் ஒரு பகுதியாக அந்நாட்டின் புதிய வெளியுறவு அமைச்சர் கலீலுர் ரஹ்மான் சமீபத்தில் தில்லி வந்து இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இரு நாடுகளிடையே தற்காலிகமாக ஏற்பட்ட மனக்கசப்பை மறந்து மீண்டும் பழைய நட்பை வலுப்படுத்த விரும்புவதாக கலீலுர் ரஹ்மான் கூறினார். இதையடுத்து தங்கள் நாட்டின் தரப்பிலான கோரிக்கைகளை முன்வைத்தார். இந்தியாவின் சார்பில் அந்நாட்டிற்கு வழங்கப்படும் டீசல், உர விநியோகத்தை தொடரவும் மேலும் புதிய ஒப்பந்தங்கள் செய்யவும் விருப்பம் தெரிவித்தார். இரு நாடுகளிடையிலான நதிநீர் பகிர்வில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது குறித்தும் இரு நாட்டு அமைச்சர்கள் விவாதித்தனர். கலீலுர் ரஹ்மானின் இந்திய பயணம் நீண்ட நாள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் இந்தியா வங்கதேசம் இடையிலான நட்பை மீண்டும் உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என வங்கதேச அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது.